காலில் விழுகிறானே, காலில் விழுகிற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? வாட் இஸ் த ப்ராப்ளம்? 5 பேர் உன்னை காலில் விழுக வச்சுட்டாங்களே தங்கம். காலையில இருந்து இந்த 5 பேர் கொண்ட குழு பண்ற விஷயம் இருக்கு இல்லையா, சாம்பார் ஸ்குவாடு, இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாரும் இரிட்டேட் பண்ற விஷயமா இருக்கு. முக்கியமா சாந்திராவும் பார்வதியும் பண்ணக்கூடிய விஷயங்கள் அட்டர் ஃபிளாப் இவங்க 2 பேரும். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தலைவர் பேசிட்டு இருக்கும் போது திருப்பி ஏதோ பேச்சு நடக்குது. அதுல வந்து நடுவில் பாரு பேசிட்டே இருக்காங்க. இவர் எப்ஜே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இங்க நிற்கும் போது அவங்க ஏன் பேசிட்டு இருக்காங்க, நீங்க வந்து தலைவர் தானே, நீங்க கேப்டன் தானே, ஒரு டீமோட கேப்டன் தானே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க வந்து ஒப்பு சப்பானியா, நீங்க வந்து வெறும் பொம்மையா, தலையாட்டி பொம்மையா அப்படின்னு. அது தலையாட்டி பொம்மை இல்ல, அதுதான் தலையா ஆட்டுற பொம்மை. ராசா நீ தெரியாம இருக்க, அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பொம்மை அது. எங்க போகுதுன்னு தெரியல. ஸோ இவர் வந்து போய் உட்காந்துடுறாரு. உட்காந்த உடனே வந்து பாரு ஓன்ட்ட பேசுறதுக்காக எதுக்கு நீ வந்து இவ்வளவு சொன்ன அப்படின்னு திவ்யா வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்றது தெரியல. எனிவிச்சுவேஸ் ஒரு டிஸ்கஷன் தான் நைட்டு போறதுன்னு நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே. இது ஒரு சைடு இருக்கட்டும். காலில் விழுகிறதுக்கு காரணம் என்ன? எப்ஜே வந்து செம கோபத்தில் இருக்கான். எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அதனால காலில் விழுகிறான்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து இரிட்டேட் பண்றாங்க. 5 பேர் கொண்ட கும்பல் இரிட்டேட் பண்றாங்க. இது யாராவது வந்து கேட்பாங்களா? கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த போஸ்ட் மாஸ்டர் வருவாரு, கொரியர் பாய் வருவாரு, அங்க சொல்றது இங்க சொல்லிட்டு, இங்க சொல்றது அங்க சொல்லிட்டு, ரெண்டையும் சேர்த்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படி குத்த வச்சு உட்காந்து, ஏன்னா இங்க இருந்து எந்திரிச்சு போக போறது இல்லை அப்படின்ட்டு போக போறாரு. இதுல என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறது இல்லை. இந்த சீசனை டோட்டலா முடிச்சிருந்தாங்க, இப்ப குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது என் கருத்து. 4வது ப்ரோமோ பொறுத்த அளவுக்கு இது பிக் பாஸ் கிடையாது, பிக் பாஸ் இல்லை, இது பிக் பாஸ் கிடையவே கிடையாது. இதுக்கு வேற ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலான்ற கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க மக்களே. எனக்கு சாந்திரா மேல காயத்ரி ரகுராம் பாட வருது. அது ஏன் வருதுன்றது தெரியல. கருத்துக்கள் பதிவிடுங்க. ரொம்ப வஸ்ட் ஆட்டிடியூடா இருக்காங்க, வஸ்ட் ஆட்டிடியூடு. இன்னொன்னு சொல்லவா, நான் சொன்னா நீங்க என்ன அடிப்பீங்க. இதுக்கு இந்த வார்த்தை என்ன சொல்ல வச்சுட்டாங்களே மக்களே, நான் எப்படி அதை சொல்லுவேன்? சரி, இதுக்கு வா, நீங்களும் இந்த வார்த்தை வருதா, வாயில வந்தா சொல்லிருங்க, கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. இதுக்கு இந்த கண்டென்ட்டுக்கு ஓவர் ஆக்டிங் தெரிஞ்சா எல்லாரும் போன போட்டு உடைச்சிருக்க. இந்த கண்டென்ட்டுக்கு வாட்டர் மெலன் எவ்வளவோ பரவாயில்ல, வாட்டர் மெலன் எவ்வளவோ பரவாயில்ல. தேவிகள் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். தேவியே, 3 தேவிகளே.